இன்று காலை மிகவும் பிரகாசமாக இல்லை, சற்று மந்தமாய் இருக்கிறது. பகவானுடைய முகத்தில் சூரிய ஒளியை காணவில்லை. இன்று காலை நான் உள்ளே நுழையும் பொழுது பகவானிடம் சென்று வேண்டிக் கொண்டேன். நேற்றைக்கு மதியம் யாரோ என்று சொன்னார்கள், கொஞ்ச நாள் முன்பு நாங்கள் மிகவும் சத்தமாக காட்டுக்கத்தலாக கத்துகிறோம், அது பகவானுக்கு தலை வெடித்துவிடும் போல் இருக்கிறது என்றெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். நீங்கள் சத்தமாக பாட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அது என் மனதில் இருந்தது. என் மனதில் ஒரு பயம் இருந்தது. நாம் இயற்கையாக பாடுகிறோம், இந்த மைக்கெல்லாம் நமக்கு பழக்கம் இல்லை, நம்முடைய மைக்கின் கருணையில் அல்லவா நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். நமக்கு பகவானுடைய அருளோடு மைக்கின் அருளையும் சேர வேண்டும், இன்னும் எத்தனையோ அருட்கள் சேர வேண்டும். ஒரு பயம், பகவானிடம் வேண்டிக் கொண்டேன், பகவான் நான் எப்படி பாடினாலும், ஏனால் அந்த எழுதும் அன்பர்களும் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் எழுதுகிறார்கள், நான் திருந்தி நல்லபடியாக பாட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம், பகவானுக்கு அது இதமாக அமைய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். நான் நன்றாக திருந்த வேண்டும், பகவான் மிகவும் சத்தமாக பாடக்கூடாது, அப்படியே நான் பாடினாலும் அப்படியே அது கேட்காமல் செய்து விடுங்கள் என்று வேண்டிக் கொண்டேன். என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கு அந்த பிரார்த்தனை எனக்கு வந்தது. அந்த பிரார்த்தனையோடு தான் நான் ஆரம்பித்தேன். அதன் பிறகு பகவான் ஒரு விளையாடல் செய்துவிட்டார். எல்லோருக்கும் தெரியும் என்ன நடந்தது என்று. சத்தமே கேட்காமல் செய்து விட்டார் பகவான் என்று பின்னால் தான் உணர்ந்து கொண்டோம். கிட்டத்தட்ட அரை மணி நேரம், 23-25 நிமிடங்களுக்கு பிறகு சத்தம் கேட்கவில்லை என்று தெரிந்து கொண்டேன். ஏனோ பகவான் இந்த திருவிளையாடலை நடத்தியிருக்கிறார். அவர் எப்பொழுதுமே லீலைகள் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார். நாம் புரிந்து கொள்வதுதான் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. இன்றைக்கு 2 கதைகள் சொல்லலாம் என்று நினைத்தேன். மிகவும் நல்ல அருமையான கதைகள். பகவான், நான் திரும்ப திரும்ப நாம் வேண்டிக் கொள்கிறோம் அல்லவா, பகவான் தாங்கள் எங்களுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் தந்துள்ளீர்கள். இன்றைக்கு உங்கள் அருளினால் எங்களுக்கு 1 மணி நேரம் சேர்ந்து இணைந்து உங்களுடைய நாமம் பாடக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பு, பாக்கியம் கிட்டியுள்ளது. அதற்கு நன்றி செலுத்தி எங்களுடைய நமஸ்காரங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறோம். இதை நாம் தினம் தினம் செய்து வருகிறோம். இன்றைக்கு அதை பகவான் நிரூபித்து காண்பித்து விட்டார். திடும் என்று ஏதோ ஒன்று நடந்து, ஒரு மாயை நடந்து எல்லோரும் இதில் பங்கு கொள்ள முடியாமல் போய்விட்டது. நேற்று நான் சொன்னேன் அல்லவா, நாம் எப்பொழுதும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும், அலர்ட்டாக இருக்க வேண்டும், விஜிலண்டாக இருக்க வேண்டும் என்று. இந்த முதல் கதை நமக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்களை பகவான் கொடுத்திருக்கிறார். நல்ல ஆரோக்கியத்தை நிறைய பேருக்கு கொடுத்திருக்கிறார். கண்கள் தெரிகின்றன, காதுகள் கேட்கின்றன, உடலால் நம்மால் நினைத்த போது நினைத்த இடத்திற்கு நடந்து செல்வது, நன்றாக நடந்து செல்வது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒரு 40 வயதிற்கு மேல் முட்டி வலி வந்தால் தெரியும் நடப்பது என்பது என்ன. இத்தனை நாளைக்கு அதை நாம் எப்படி மிகவும் சாதாரண விஷயமாக எடுத்துக்கொண்டு விட்டோம் என்று. உடலில் ஏதேனும் ஒரு பாகம் ரிப்பேர் ஆனால்தான் அந்த பாகத்தின் அருமை நமக்கு தெரிகிறது. ஒரு பெரியவர் இருந்தார், 70 வயது ஆகிவிட்டது அவருக்கு. நன்றாக ஆரோக்கியமாகத்தான் இருந்தார். திடமென்று ஒரு நாள் அவருக்கு கிட்னி வேலை செய்ய முடியவில்லை, அவரால் எழுந்திருக்க முடியவில்லை, மிகவும் கஷ்டப்பட்டு விட்டார். மிகவும் சாதாரண விஷயம். நாம் பாத்ரூமுக்கு போய் வருவது, யாராவது அதை பற்றி சிந்தனை செய்வோமா? அதற்கு 1 நிமிடம் ஒதுக்கி இருக்கிறோமா? அதை பற்றி நினைப்பதே இல்லை. தினம் தினம் நடக்கிறது. மிகவும் இயற்கையான செயல். அந்த இயற்கையான செயல் திடமென்று அவருக்கு நின்று விட்டது. வயிறு ஒப்பி விட்டது. மிகவும் கஷ்டப்பட்டார். அதை தொடர்ந்து பல விதமான சங்கடங்கள், கஷ்டங்கள்.
அதன் பிறகு அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றார்கள். அங்கே அவர்களுக்கு பெரிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தார்கள். கிட்னியினால் டயாலிசிஸ் அது இது என்று போய்கொண்டே இருந்தது. கடைசியில் ஒரு வழியாக அவருக்கு சரியாகி வீட்டுக்கு வந்தார். அவருக்கு ஒரு பில் அனுப்பினார்கள் ஆஸ்பத்திரியிலிருந்து. அதை பார்த்தார், ஓவென்று அழ ஆரம்பித்து விட்டார். இந்த கதை பல பேருக்கு தெரிந்திருக்கலாம், நான் முன்னாடியே சொல்லியும் இருக்கலாம். சிலவற்றை நாம் அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்வது நல்லது. அழுத உடனே எல்லோரும் நினைத்தார்கள் நிறைய லட்சங்களில் போயிருக்கும். கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், இவரும் பெரிய பணக்காரர். அது இருந்தாலும் இவ்வளவு ஆகிவிட்டதே என்று வருத்தப்படுகிறார் போலும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், இல்லை இல்லை, நீங்கள் நினைப்பது போல் இல்லை. நான் நினைத்தேன் இந்த 70 வருட காலம் எல்லா விதமான ஆரோக்கியமும் எனக்கு இருந்தது. கடவுள் என்னை மிகவும் நன்றாக வைத்திருந்தார். இப்பொழுதுதான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அதற்கு இவ்வளவு பெரிய பில் அனுப்பியிருக்கிறார்கள். அது இயற்கை தான், அது சகஜம்தான், அதற்காக அழவில்லை. ஆனால் இத்தனை நாட்கள் என்னை நன்றாக வைத்திருந்த கடவுள் எந்த ஒரு மாதமும் எனக்கு பில் அனுப்பவே இல்லையே. எல்லாவற்றையும் இலவசமாக அல்லவா எனக்கு இந்த ஆரோக்கியத்தை கொடுத்திருந்தார். 70 வருஷங்களாக இலவசமாக எனக்கு ஆரோக்கியம் கொடுத்து கொண்டிருந்தார் கடவுள், எந்த ஒரு பில்லும் அனுப்பாமல். அதை நினைத்து அழுகிறேன் என்று சொன்னார். நாம் எல்லோரும் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு கதை இது. எத்தனையோ ஆசீர்வாதங்கள் நமக்கு ஏற்கனவே இருக்கின்றன. அதை நினைத்து நினைத்து கொண்டாடி கொண்டாடி உருகி உருகி நாம் பகவானுக்கு நன்றி செலுத்தி அவருடைய நாமத்தை சொல்வோம். இல்லாத ஒன்றை எடுத்துக்கொண்டு ஒரு குறைப்பட்டு அதை பெரிதாக ஆக்கி நம்முடைய வாழ்க்கையை நாம் குமைத்துக் கொள்ளக்கூடாது. அடுத்ததாக டாக்டர் ராமநாதன் ஒரு தடவை வே பேக் ஒரு 10 வருடங்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன், இங்கு இருந்த பொழுது ஒரு விழாவில் சொன்னார் இந்த கதையை. மிகவும் சுவாரஸ்யமான கதையாக இருந்தது. அது இன்று நினைவுக்கு வந்தது. அவர் சொன்னார், ஒரு நாட்டை ஒரு அரசன் ஆண்டு வந்தான். அவன் ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாடச் சென்றான். அங்கு சென்ற பொழுது இரவு நேரமாகிவிட்டது. அவன் காட்டுக்குள்ளேயே தங்கும்படியாக ஆகிவிட்டது. அப்பொழுது அங்கே எங்கோ ஒரு இடத்தில் ஒரு வெளிச்சம் தெரிந்தது. அங்கே ஒரு குடிசை இருந்தது. அந்த குடிசையில் ஒரு சாதாரண மனிதன் அங்கே விளக்கேற்றி சுவாமி கும்பிட்டு கொண்டிருந்தான். அவன் அப்பொழுது சொன்னான், உங்களால் தான் எல்லா காரியமும் நடக்கிறது பகவான், தாங்கள் சிறப்பாக நடத்திவிடுகிறீர்கள், தங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்று சொல்லி இவன் அந்த குடிசைக்குள் நுழைந்து இதையெல்லாம் பார்த்தார். என்னப்பா, நீ நன்றாக இருப்பதற்கு கடவுள்தான் காரணம் என்று சொல்கிறாயே, இந்த நாட்டு ஒரு அரசனுடைய பொறுப்பல்லவா அது? அவன் நன்றாக இருப்பதனால், அவன் நன்றாக நாட்டை வைத்திருப்பதனால் தானே ஒவ்வொரு குடிமகனும் நன்றாக இருக்கிறான். நீ அரசனுக்கு நன்றி சொல்லாமல் ஏதோ ஒரு தெய்வத்திற்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறாயே என்று கேட்டார். அப்பொழுது அவன் சொன்னான், இல்லை இல்லை, அந்த அரசன் நன்றாக ஆள வேண்டும் என்றாலும் அதற்கும் இறையருள் வேண்டும், இறையருள் இல்லாமல் எந்த செயலும் நடைபெறுவதில்லை என்று சொல்லிவிட்டான். அரசனுக்கு என்னவோ மாதிரி ஆயிற்று. எல்லா குடிமக்களும் தன்னை புகழ வேண்டும் என்று மிகவும் பாடுபட்டு அவர் நல்ல ஆட்சியை நடத்தி வந்து கொண்டிருந்தார். இந்த குடியானவன் இப்படி சொல்லிவிட்டானே என்று அவருக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. நீ என்ன செய்து பிழைத்து வருகிறாய் என்று கேட்டார். நான் விறகு வெட்டி பிழைக்கிறேன் ஐயா என்றார். அந்த குடியானவனுக்கு வந்திருப்பவர் யார் என்று தெரியவில்லை. அதன் பிறகு அரசன் என்ன செய்தார், மறுநாள் அவர் விறகு வெட்டி பிழைப்பதற்கு தடை செய்து விட்டார். தடை செய்துவிட்டு 2 நாள் கழித்து மறுபடியும் அந்த காட்டுக்குள் போனார். அவன் அதே இடத்தில் அதே மாதிரி பூஜை செய்து கொண்டு அதே மகிழ்ச்சியோடு இறைவனுக்கு நன்றி சொல்லி கொண்டிருந்தான். அவர் சொன்னார், என்னப்பா, உன்னுடைய தொழிலே நின்று விட்டது, விறகு வெட்ட முடியாமல் இந்த ஊர் அரசன் செய்து விட்டான், நீ இன்னும் மகிழ்ச்சியோடு இருக்கிறாய், இறைவனுக்கு வேறு நன்றி சொல்கிறாயே, நீ இப்பொழுது பிழைப்பிற்கு என்ன செய்கிறாய்? அவன் சொன்னான், ஐயா, நான் இப்பொழுது செருப்பு தைத்து கொடுக்கிறேன். ஊருக்குள் சென்று செருப்பு தைத்து கொடுத்து அதில் வரும் பணத்தை வைத்து
என் ஜீவனம் நடந்து கொண்டிருக்கிறதில் ஒன்றும் கஷ்டமில்லையே, கடவுள் என்னை காப்பாற்றி வருகிறார், அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்று கூறினார். அரசனுக்கு மறுபடியும் ஒரு மாதிரி ஆகிவிட்டது. மறுநாளைக்கு அவர் என்ன ஒரு உத்தரவு போட்டார். இந்த குடியானவன் இந்த தொழிலை செய்யக்கூடாது, செருப்பு தைக்கக்கூடாது என்று ஒரு உத்தரவிட்டு விட்டார். அதன் பிறகு மறுபடியும் 2-3 நாட்கள் கழித்து அவர் அங்கு சென்ற பொழுது அதே மகிழ்ச்சியோடு அந்த குடியானவன் பூஜை செய்து கொண்டிருந்தான், பகவானுக்கு நன்றி சொல்லி கொண்டிருந்தான். என்னப்பா நீ இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அரசன் என்னவோ செய்து விட்டாராமே, நீ செருப்பு தைக்கக்கூடாது என்று. உடனே அவன் சொன்னான், அதனால் என்ன, நான் இப்பொழுது ஊருக்குள் போய் குடைகள் எல்லாம் சரி செய்து கொண்டிருக்கிறேன், குடைகளை எல்லாம் தைத்து கொடுத்து கொண்டிருக்கிறேன், அதில் ஏதோ சிறிது பணம் வருகிறது, அதை வைத்து நான் ஜீவன் நடத்தி கொண்டிருக்கிறேன், கடவுள் என்னை எப்படி காப்பாற்றுகிறார் பாருங்கள் என்று கூறி அவன் மகிழ்ச்சி கண்ணீர் வடித்தான். யார் எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும் கடவுள் அதற்கு ஏதோ ஒரு பரிகாரம் எனக்கு செய்து விடுகிறார், அதற்கு ஏதோ ஒரு வழியை காட்டுகிறார், ஒரு கதவு மூடினால் இன்னொரு கதவு திறந்து விடுகிறது என்று அவன் சொன்னான். அரசனுக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தியாகிவிட்டது. அதன் பிறகு குடை தைப்பதையும் அவர் நிறுத்திவிடுவதற்கு உத்தரவிட்டார். இப்படி அவன் எது செய்தாலும் அந்த தொழிலுக்கு ஒரு தடை விதித்து கொண்டே வந்தார். கடைசியில் அவன் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டான். அப்பொழுது மறுபடியும் அவர் ஒரு நாள் அந்த காட்டிற்குள் சென்று அவனுடைய குடிசைக்கு சென்றார். அந்த குடிசையில் மறுபடியும் அவன் சந்தோஷமாக இறைவனை வழிபட்டு கொண்டு இறைவனை வாழ்த்தி கொண்டு நன்றி சொல்லிக் கொண்டு இருந்தான். அரசனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னப்பா நீ என்ன ஒரு தொழில் செய்தாலும் இந்த ஊர் மன்னர் உன்னை தடுத்து விடுகிறார், அப்படி இருக்கும்பொழுது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கிறாய், இன்னும் கடவுளுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, கடவுள் உனக்கு எத்தனை துன்பங்களை கொடுத்து விட்டார். அதற்கு அவன் சொன்னான், ஆமாம், ஒரு தொழிலும் செய்ய முடியவில்லை, கொஞ்சம் கஷ்டம்தான். அதன் பிறகு இந்த ஊர் அரசனுடைய படையில் நான் சேர்ந்து விட்டேன், ஒரு படை வீரனாக சேர்ந்து விட்டேன் என்று கூறினான். சரி, படை வீரனாக சேர்ந்து விட்டால் 15 நாளைக்கு ஒரு தடவை தானே சம்பளம் கொடுப்பார்கள், நீ இந்த 15 நாள் என்ன செய்வாய் என்று கேட்டாராம். அதற்கு அவன் சொன்னானா, இந்த ஊர் அரசர் மிகவும் நல்லவர், அவரை மிகவும் வீரமிக்கவர், நல்லவர், அவரும் எந்த ஒரு நாட்டின் மீதும் படையெடுக்க மாட்டார், எந்த நாட்டினரும் அவர் மீது படையெடுக்க மாட்டார் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அதனால் நான் அங்கு படை வீரனாக சேர்ந்த போது எனக்கு ஒரு வாள் கொடுத்தார்கள், அந்த வாளை விற்றுவிட்டேன், அந்த பணத்தில் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது, இந்த வழியை காண்பித்தவர் இறைவன் தானே, அவருக்கு நான் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். இப்பொழுது அந்த உரையில் என்ன வைத்திருக்கிறாய் என்று கேட்டாராம். ஒரு மரக்கத்தி ஒன்றை பண்ணி வைத்திருக்கிறேன், அதில் யாருக்கும் தெரியாது என்று சொன்னான். உடனே அரசன், சரி, இவன் நன்றாக பிடிபட்டான், நாளைக்கு இவனை பிடிக்க வேண்டியதுதான் என்று சொல்லி மறுநாள் தன்னுடைய தர்பாரில் எல்லோரையும் வரச் செய்து இவனையும் வரச் செய்து அவர் சொன்னார், ஒரு கொடிய கைதி அவனை கொண்டு வாருங்கள், மரண தண்டனையை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு கொடிய கைதியை அழைத்து வாருங்கள் என்று சொன்னாராம். அந்த கொடிய கைதி அந்த தர்பாருக்கு அழைத்து வரப்பட்டான். அப்பொழுதுதான் அந்த குடியானவனுக்கு தெரியும், இந்த அரசர் தான் இத்தனை நாளாய் தன்னிடம் வந்திருக்கிறார் என்று. அவனுக்கு மிகவும் பயமாக போய்விட்டது. ஆனாலும் இறைவன் நம்மை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை இருந்தது. அப்பொழுது அந்த அரசர் சொன்னார், நீ படை வீரனாக இருக்கிறாய், உன் கையில் வாள் இருக்கும் அல்லவா, நீ இப்பொழுது இந்த கொடியை இவனுக்கு நான் மரண தண்டனை விதித்துள்ளேன், இந்த மரண தண்டனையை இன்றைக்கு நீதான் நிறைவேற்ற வேண்டும், உன் வாளை உரு, அவன் தலையை வெட்டு என்று சொன்னாராம். இவனுக்கு ஒரே பயம், உள்ளே மரக்கத்தி அல்லவா இருக்கிறது, அதை வெளியே எடுத்தால் அவர்கள் கொடுத்த வாளை நான் மரக்கத்தியால் ஏமாற்று வேலை செய்து விட்டேன் என்று பெயர் வந்துவிடுமே, அரசன் எந்த தண்டனை வேண்டுமானாலும் கொடுப்பாரே, இறைவா இது நீதான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தான். உடனே அவனுக்கு ஒரு ஐடியா மனதில் வந்தது. அவன் சொன்னான், அந்த தர்பாரில் சத்தமாக சொன்னான், இறைவா, என்னுடைய வாழ்க்கையை நீதான் நடத்தி கொண்டிருக்கிறாய், உன்னால் தான் நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறேன், எது நடந்தாலும் என் சந்தோஷத்தை நீ கலைப்பதில்லை, இன்றைக்கு எனக்கு மிகவும் பெரிய ஒரு சோதனை இந்த அரசர் கொடுத்து விட்டார், நான் இதுவரை ஒரு எறும்பு கூட எந்த ஒரு தீங்கையும் செய்ததில்லை, இது சத்தியம் என்றால் என்னுடைய உரைக்குள்ளே இருக்கும் வாள் மரக்கத்தியாக ஆகட்டும் என்று சொன்னாராம். என்று சொல்லிவிட்டு உள்ளிருந்த மரக்கத்தியை வெளியே எடுத்து காண்பித்தானாம். அத்தனை பேரும், ஆஹா, இவன் எப்பேற்பட்ட பக்தன்,
இவன் வேண்டிக் கொண்டான், உள்ளிருக்கும் வாழ் மரக்கத்தியாக வேண்டும் என்று. அது மரக்கத்தியாக ஆகிவிட்டதே, இப்பொழுது அவனால் இந்த கைதியை கொல்ல முடியாதே என்று எல்லோரும் வியந்து போய் அவனை பாராட்டினரான். அரசன் உறைந்து விட்டான். எப்பேற்பட்ட சமயோச்சித புத்தி இவனுக்கு! அது உள்ளே மரக்கத்தி வைத்திருக்கிறான் என்று தெரிந்து அதை அவன் வெளியே எடுக்கும் பொழுது இவனை நாம் மாட்டிவிட வேண்டும் எல்லோர் முன்னாலும் என்று நாம் நினைத்தோம். இவன் நமக்கு மேல் ஒரு சமயோச்சித புத்தியோடு இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை செய்து அது உண்மையாகவே மரக்கத்தி ஆகிவிட்டதாக கூறி இதை எடுத்து தன்னை காப்பாற்றிக் கொண்டானே என்றவுடன் அவருக்கு அப்பொழுதுதான் அந்த மனதில் தோன்றியதாம், இறை பக்தியோடு சமயோச்சித புத்தியோடு இருக்கும் இவன் சாதாரண மனிதன் அல்ல, இவனை நாம் நன்கு உபயோகித்துக் கொள்ள வேண்டும் என்று அவனை பாராட்டி அவனுக்கு வெகுமதிகள் கொடுத்து ஒரு பெரிய பதவியையும் கொடுத்தார். வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள் நமக்கு வேண்டுமென்றே தடைகள் வரும், விதவிதமாய் வரும். அவை ஒவ்வொன்றும் நமக்கு நன்மைக்குத்தான், நாம் நம்மை மாற்றிக்கொள்வதற்குத்தான். இதுவும் இறைவனுடைய ஆசீர்வாதம் என்று நாம் எடுத்துக்கொண்டே வந்தோமானால் ஒரு நிலையில் இறைவனுக்கே பொறுக்காது போலும், ஏதோ ஒன்று செய்து எல்லாவற்றையும் மாற்றி விடுவார். இந்த கதை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. இது நம் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இறைவனை விடாது, அதாவது இறைவனுக்கு அவரை புகழ்வதுதான் பிடிக்குமா. பிரைஸ் தி லார்ட் என்று கிறிஸ்தவர்களும் சொல்லுவார்கள். லீலோசுவிக் அவர்கள் அந்த பிரைஸ் தி லார்ட் என்பதை தான் உபயோகித்து பகவானுக்கு நிறைய பாடல்கள் எழுதினார். நாம் சொல்வோம் அல்லவா, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே என்று. அந்த மாதிரி இறைவனை நாம் கொண்டாடி கொண்டாடி வைத்துக் கொண்டே இருந்தோமானால் தான் அந்த இறையருள் நமக்கு கிட்டிக்கொண்டே இருக்கும். இறைவனை திட்ட ஆரம்பித்தோமானால் எல்லோரும் நம்மை திட்ட ஆரம்பித்து விடுவார்கள். இறைவன் நேரே வந்து நம்மை திட்டமாட்டான், ஆனால் மற்றவர்கள் மூலமாக நமக்கு அதற்கு வெகுமானம் அளித்து விடுவான். அதனால் இந்த கதைகள் எல்லாம் நமக்கு நம்முடைய மனப்போக்கு எப்படி இருக்க வேண்டும், நம் வாழ்க்கையை எப்படி சமாளிக்க வேண்டும், என்ன நடந்தாலும் நம் மனதில் ஒரு திருப்தியையும் ஒரு சந்தோஷத்தையும் காப்பாற்றி கொள்ள வேண்டும். எப்படி ஒரு ஜோதியை நாம் அணையாமல் காப்பாற்றுவோமோ அந்த மாதிரி நம்முடைய சந்தோஷத்தையும் நம்முடைய திருப்தியையும் நாம் காப்பாற்றிக் கொள்வதில் தான் இருக்கிறது. எத்தனை பொருள்கள் நம்மிடம் வந்தால் என்ன, இல்லை ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை என்று குறைபட்டு கொண்டே வாழ்க்கையை கழிப்பதை விட ஒரு பொருளும் இல்லை என்றாலும் அந்த நிறைவு என்பது நாம் மனதில் வைத்துக் கொள்வதுதான். அது இறை தொடர்பு இருந்தால் மட்டுமே முடியும், இறை அருள் இருந்தால் மட்டுமே முடியும். அதற்கு இறைவனை நாம் சதா நினைத்து கொண்டிருக்க வேண்டும், அவனுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். பகவான் அந்த 79களில் சன்னதி ஸ்ட்ரீட்டில் ஒரு நாள் முழுவதும் இதை பற்றி தான் பேசுகிறார். கண்டென்மெண்ட், திருப்தி. யார் உலகிலேயே மிகவும் பணக்காரன் என்ற ஒரு கேள்வி வருகிறது ஒரு அன்பரிடமிருந்து. உடனே பகவான் ஒவ்வொருவரையும் கேட்டார். யாருக்குமே அது பதில் சொல்ல தெரியவில்லை. உடனே பகவான் சொன்னார், யாருக்கு எப்பொழுதும் மனதில் திருப்தி இருக்கிறதோ அவனே உலகத்தில் ஒரு பெரிய பணக்காரன் என்று சொன்னார். அந்த திருப்தி இருக்கும்பொழுதுதான் மனதில் அமைதி வரும். இதுவும் போதும், இதுவும் போதும், இதுவும் போதும், எதுவும் போதும் என்ற மனப்பான்மையை நாம் வளர்த்து கொண்டோமானால் நமக்கு எத்தனை துன்பங்கள் நேர்ந்தாலும் பகவான் சொல்லியிருக்கிறார் அல்லவா, கடவுள் அவரை சார்ந்து வாழ்பவர்களுக்கு பலவிதமான சோதனைகளை தருவார். அவை ஒன்றொன்றையும் நாம் பெரும் ஆசீர்வாதமாய் எடுத்துக்கொள்வதோடு அதற்காக இறைவனிடம் நன்றி சொல்ல வேண்டும். பகவான் என்னிடம் சொல்லிக்கொண்டே இருந்தார், தேவ்கி, திஸ் பெகர் and you, we have not only to accept whatever Father gives as a blessing, but be grateful to him for that. இந்த முதல் இது கூட செய்து விடலாம். சரி, இதுவும் ஆசீர்வாதம், இது நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று சொல்லி சொல்லி அதை ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வந்துவிடும். ஆனால் அதற்காக இறைவனிடம் நன்றியோடு இருப்பது மிகவும் கஷ்டம். இன்றைக்கு இந்த கதையில் அதை பார்க்கிறோம். அந்த குடியானவன் விறகு வெட்டும் தொழில் ஒன்றொன்றும் அதை மாற்றி மாற்றி, தொழிலை மாற்றி மாற்றி அதில் ஒரு சந்தோஷத்தை வளர்த்துக் கொள்கிறான், திருப்தியை வளர்த்துக் கொள்கிறான்.
அப்பொழுதும் அந்த மன்னனுக்கு பாருங்கள், எவ்வளவு பெரிய பேரரசு, அத்தனை பேரும் அவனை கொண்டாடுகிறார்கள், நல்லாட்சி, யாரும் படையெடுக்கவில்லை, இவரும் படையெடுத்து போகவில்லை. அப்படியெல்லாம் இருந்தும் ஒரு குடியானவன் தன்னை பற்றி ஒரு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டேன் என்கிறாரே என்ற ஒரு குறை, அந்த குறையை பெரிதாக்கி எத்தனை விதமான துன்பங்களை அவனுக்கு தந்தார். அவன் அத்தனை குறைகளையும் வாங்கிக் கொண்டு அதை நிறைவாகவே பார்த்து கடைசியில் வெற்றி அடைகிறான். அதற்கு காரணம் அவனுடைய இறை பக்தி. இறைவனை புகழ்ந்து கொண்டே இருந்தான், இறைவனிடம் நன்றி சொல்லிக் கொண்டே இருந்தான். This attitude of gratitude to God is very important in the life of a sadhak. கடவுள் சாதகனா இருப்பவனுக்குத்தான் அத்தனை சோதனைகளும் கொடுப்பான். உண்மையில் சொல்ல போனால் பாண்டிச்சேரி மதர் சொல்கிறார், கடவுளை நெருங்க நெருங்க நெருங்கத்தான் நமக்கு சோதனைகளும் வேதனைகளும் ஜாஸ்தியாகும். அப்படி சோதனைகள் வேதனைகள் ஜாஸ்தியானால் நாம் கடவுளை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று நினைத்துக்கொள் என்கிறார். ஏனென்றால் அதுதான் உண்மை என்கிறார். ஆக இதை நாம் மனதில் நிறுத்திக் கொள்வோம். இத்துடன் ஒரு நிகழ்ச்சியை நான் இன்று சொல்வதாக படித்தேன். அது என்னவென்றால், பகவான் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஹட் என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஹட்டில் நாங்கள் எல்லோரும் ஒரு நாள் உட்கார்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் அந்த நேரம் இல்லை, அன்றைக்கு ஏதோ சில சமயங்களில் சில நேரங்களில் கூட அங்கு வருவார், சில சமயம் காலையிலிருந்து மாலை வரையிலும் அங்கு இருப்பார். அந்த காலங்களில் அப்படி ஒரு முறை எல்லோரும் உட்கார்ந்து கொண்டிருந்த பொழுது, அப்பொழுது டாக்டர் ராமநாதன் இருந்தார், திரு முகிலன் இருந்தார் அவருடன். ஜஸ்டிஸ் அருணாச்சலம் அவர்கள் நம்முடைய ஆசிரம தலைவர், எல்லோருக்கும் தெரியும். அவர் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு நடந்த இந்த விஷயம் இது. அவர் அவருடைய குடும்பத்தினருடன் டெல்லி, வாராணசி வழியாக நேபாள் செல்வதற்காக ஒரு பயணத்தை திட்டமிட்டிருந்தார். பகவானிடம் வந்து சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிச் சென்றார். அதன் பிறகு அவர் நேபாள் வரையிலும் சென்று பிறகு வாராணசி திரும்பிக் கொண்டிருந்த சமயம் திடும் என்று புயல், அந்த விமானமானது பெரிதாக ஆட ஆரம்பித்து விட்டது. உள்ளே இருந்தவர்கள் அனைவரும் பயந்து போயினர். எந்த நிமிடம் வேண்டுமானாலும் அந்த விமானம் கீழே விழுந்து எங்கே வேண்டுமானாலும் விழலாம், தீப்பற்றி கொள்ளலாம், நொறுங்கி விடலாம். உள்ளே இருப்பவர்கள் அத்தனை பேரின் உயிருக்கும் ஆபத்து. அது தட தடவென்று மேலும் கீழும் ஆட ஆரம்பித்தது. உள்ளே இருப்பவர்கள் உருண்டு கொண்டிருந்தார்கள். உடனே ஜஸ்டிஸ் அவர்கள் யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார் என்று கத்த ஆரம்பித்தாராம். அந்த அவர் கத்த யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார் என்ற நாமம் சொல்ல சொல்ல மெல்ல ஆடியபடியே வாராணசி வந்து சேர்ந்து விட்டதாம். இங்கே பகவான் அவர் செல்லும் முன்பு என்னிடம் சொன்னார், அவருடைய அந்த பயண திட்டத்தின் விவரங்களை நீ வாங்கி வைத்துக்கொள் என்று. நான் அவரிடம் சொன்னேன், பகவான் அடிக்கடி என்னை கேட்பார், இப்பொழுது அவர் எங்கே இருக்கிறார், இன்றைக்கு என்ன இது என்றெல்லாம் கேட்பார், அதனால் நீங்கள் அந்த விவரங்களை கொடுங்கள், நான் குறித்துக் கொள்கிறேன் என்று அதை வாங்கி வைத்திருந்தேன். அவ்வப்பொழுது பகவான் கேட்டுக்கொண்டிருந்தார், தேவிக்கு இன்றைக்கு அவர் எங்கிருப்பார், அவர்கள் குடும்பம் எங்கிருக்கும் என்றெல்லாம் அந்த விவரங்கள் எப்பொழுதும் இதே மாதிரி நடக்கும். மற்றவர்களுக்கும் இந்த மாதிரி எல்லாம் சொல்வார். அதை நோட் பண்ணி வைத்துக்கொண்டு அவருக்கு கரெக்டாக கேட்கும்பொழுது நாம் சொல்லிவிட வேண்டும். அந்த மாதிரி என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்தார். அன்றைக்கு என்னை எதுவுமே கேட்கவில்லை. பகவான் மிகவும் மௌனமாக இருந்தார். அந்த வாராணசிக்கு அது 3:15 மணிக்கு வந்து சேர வேண்டிய விமானம், 3:30 மணிக்கு வந்து சேர வேண்டிய விமானம், கடைசியில் அது தடதடவென்று ஆடிக்கொண்டே வந்து சேர்ந்த போது 5:15 ஆகிவிட்டது. அதற்கு சற்று முன்பு இங்கு பகவான் கேட்கிறார் டாக்டர் ராமநாதனை பார்த்து, ஜஸ்டிஸ் அருணாச்சலம் இப்பொழுது எங்கே இருப்பார் என்று விசாரிக்கிறார். அவர் சொல்கிறார், தெரியவில்லை, இன்றைக்கு அவர் வந்து நேபாளத்திலிருந்து வாராணசி வர வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். 5:15 பகவான் ஜஸ்டிஸ் அருணாச்சலம் வாராணசி வந்து சேர்ந்து விட்டார் என்று இங்கே சொல்கிறார். அப்பொழுதுதான் எங்களுக்கு தெரியும் அவர் வந்து சேர்ந்து விட்டார் என்று. அவர் எப்படி வந்து சேர்ந்து விட்டார் என்பது யாருக்கும் தெரியாது, பகவானுக்கு மட்டும்தான் தெரியும்.
பகவான் அந்த மௌனத்தில் முழுவதும் அங்குதான் இருந்திருக்க வேண்டும். அந்த அத்தனை ஆட்டத்திலும் அந்த அன்றைக்கு அதை ஓட்டியவர் பகவானாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஜஸ்டிஸ் வாராணசி விமான நிலையத்துக்கு வந்து இறங்கிய பொழுது அங்கிருந்த ஃப்ளைட் என்ஜினியர்ஸ் எல்லோரும் சொன்னார்களாம், மற்ற நீதிபதிகளும் வந்திருந்தார்களாம். ஏனென்றால் எல்லோருமே என்ன எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், ஏதேனும் ஒரு பெரிய விபத்து நடக்கவிருக்கிறது. எல்லோரும் மிகவும் கவலையோடு அங்கே நின்று கொண்டிருந்த பொழுது அந்த ஃப்ளைட் என்ஜினியர்ஸ்க்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். அப்பொழுது சொன்னார்களாம், இந்த விமானத்தில் எப்படியோ எல்லோரும் உயிர் தப்பி வந்துவிட்டீர்கள், கடவுள் ஒருவரால் தான் இதை செய்திருக்க முடியும் என்று திட்டவட்டமாக சொன்னார்களாம். அப்பேற்பட்ட ஒரு புயல் அது எப்படி சிக்கி உங்கள் விமானம் ஆடியது என்று நாங்கள் எல்லோரும் பார்த்தோம். இது பிழைப்பதற்கே சான்ஸ் இல்லை என்று பயந்து போயிருந்தோம். ஆனால் வந்து சேர்ந்து விட்டீர்களே, ஆடியபடியே வந்து சேர்ந்து விட்டீர்களே. இது கடவுள் மட்டும்தான், கடவுளின் அருளால் தான் இது நடந்திருக்க வேண்டும் என்று எல்லோரும் ஒரு மனதோடு ஒட்டுமொத்தமாக சொன்னவுடன் ஜஸ்டிஸ் சொன்னாராம், யோகி ராம் சுரத்குமார் கடவுள் தான் எங்களை காப்பாற்றினார் என்று. இங்கே அதற்கு எத்தனையோ பேர் வேண்டிக் கொண்டிருந்திருப்பார்கள். அந்த நேரத்தில் ஜஸ்டிஸ் சொல்கிறார், அதற்கு என்ன அத்தாட்சி? அந்த நேரத்தில் பகவான் எங்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்பொழுது அருணாச்சலம் அவர் ஜஸ்டிஸ் எங்கே இருப்பார், எந்த இடத்தில் இருப்பார், ஜஸ்டிஸ் அருணாச்சலம் வந்து சேர்ந்து விட்டாரா என்றெல்லாம் டாக்டர் ராமநாதனை ஒன்றும் தெரியாதவர் போல் விசாரித்து கொண்டே இருக்கும் நேரத்தில் அங்கே இருந்து அத்தனை விஷயங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, 5:15 சொல்கிறார் பகவான், ஜஸ்டிஸ் அருணாச்சலம் வாராணசி வந்து சேர்ந்து விட்டார். இதை நமக்கு பகவான் நம்முடைய வாழ்க்கையை ஆட்டம் காணும் போதெல்லாம், வாழ்க்கை புயலில் சிக்கி நம்முடைய வாழ்வு, நம்முடைய உடலோ மனதோ ஆட்டம் காணும் போதெல்லாம் நாம் கூப்பிட்ட மாத்திரத்தில் பகவான் ஓடி வந்து நம்மை கரை சேர்க்க தயாராக இருக்கிறார். அந்த பகவான் இதோ நம் கண்முன்னே நின்று கொண்டிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது, அந்த ஏழை குடியானவன் எப்படி எல்லாவித சூழ்நிலைகளிலும் ஒரு திருப்தியோடு சந்தோஷத்தோடு பகவானிடம் நன்றியோடு அவருடைய புகழை பாடியபடி இருந்தாலும் அதையிலிருந்து நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். பகவான் நமக்கு வாழ்க்கையை ஆட்டம் காணும் பொழுதெல்லாம் நம்மை பைலட்டாக இருந்து காப்பாற்றி கரை சேர்ப்பார் என்பதில் முழு நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதற்கும் அவருடைய அருள் வேண்டும். அதனால் அவரிடமே அதை பிரார்த்தித்துக் கொள்வோம். பகவானை பார்த்தோமானால் சூரிய பகவானுக்கு நேரே வந்து தன்னுடைய ஒளி வெள்ளத்தை பகவானுடைய முகத்தில் பாய்ச்சி, பகவானுடைய வதன புன்னகை நமக்கு மிகவும் அழகாக தெரிகிறது. பகவானுடைய சமாதி நிலையை பார்க்க முடிகிறது. அவருடைய கை உயரே தூக்கி நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும். அவ்வளவு பளபளப்பாக அத்தனை மின்னலென ஒளிர்கிறதை பார்க்கிறோம். எப்பேற்பட்ட காட்சி! காலை வேளையில் அவருடைய நாமத்தை சொன்னவுடன் நமக்கு இந்த காட்சி கிடைக்கிறதே. எத்தனை கோவில்களில் பகவானுடைய விக்கிரகத்தின் மேல் சூரிய ஒளி விழுகிறது. இங்கு தானாகவே இயற்கையாய் தினம் தினம் சூரிய பகவான் வந்து தன்னுடைய ஒளியை பகவான் முகத்தில் பாய்ச்சி, பகவான் அந்த பிரகாசமான பேருணர்வு என்பதை எடுத்து காட்டுகிறார். எப்பேற்பட்ட அருள் அது! பகவான் இந்த பிரதான் மந்திர் கட்டிய போது திடமென்று ஒரு நாள் எழுந்து என்ஜினியர் எல்லோரையும் கூப்பிட்டு வேகமாக நடந்து சென்று
இப்பொழுது இந்த பகவானுடைய மூர்த்தி இருக்கும் இடம் இருக்கிறதல்லவா, அதை காலால் தட்டி காண்பித்தார். இந்த இடம்தான் இந்த பிரதான் மந்திரனுடைய மையம். இந்த இடத்தில் 3 அடிக்கு 3 அடி ஒரு குழி தோண்டுங்கள் என்று உத்தரவிட்டார். அதன் பிறகு என்ஜினியர்களும் சூப்பர்வைசர்களும் அந்த டேப்பினுடைய உதவி கொண்டு அவர்கள் மையத்தை கண்டுபிடித்த பொழுது அது சரியாக பகவான் கால் பதித்து சொன்ன இடம். எப்படி தெரிகிறது? எந்த விதமான அளவுகோலும் இல்லாமல், எதையும் அளவு எடுக்காமல் உட்கார்ந்து கொண்டே இருந்தவர் திடுமென்று எழுந்து சென்று ஒரு இடத்தை தட்டி காட்டி, இந்த இத்தனை பெரிய இந்த கூடம், இந்த ஹாலினுடைய சென்டர் பாயிண்ட் இது என்று காண்பித்தார். அதே போல் சுவாகத மண்டபத்திற்கும் அப்படித்தான் செய்தார். அந்த மேலே இருக்கக்கூடிய டோம் என்று சொல்கிறோம் அல்லவா, அதன் உச்சி, அது சுவாகத மண்டபத்தினுடைய நடுப்பகுதி, சென்டர், மையம். அதையும் பகவான் அப்படி காண்பித்தார். எந்த அளவும் இல்லாமல் அவர்கள் உண்மை என்னும் அந்த பேருணர்விலேயே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதால் உண்மைகள் அவர்களுக்கு மூளை வழியே வர வேண்டும் என்பதே இல்லை, பளிச்சென்று தெரிந்துவிடும். நான் பார்த்திருக்கிறேன், பகவான் ஒரு சூழ்நிலையில் உள்ளே நுழைவார், திடுமென்று ஏதேதோ செய்வார் அல்லது ஏதேதோ சொல்வார். ஒருமுறை எனக்கு தாங்கவே இல்லை. நான் சொன்னேன், ஒரு கேள்வி அவரிடம் கேட்டேன். அந்த கேள்வியை முடிக்கும் என்பதற்கே, அதை ஆரம்பிக்கும் பொழுதே டக்கென்று அதனுடைய பதிலை சொன்னார். நான் சொன்னேன், எப்படி உங்களுக்கு இது சாத்தியம்? என்னுடைய எண்ணத்தை நீங்கள் பிக்கப் பண்ணி கொண்டு அதற்கு ஆன்சர் பண்ணுவது என்றாலும் சரி, ஆனால் நான் இன்னும் எண்ணத்தை வெளியிடவே இல்லையே, சிறிதுதான் இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கேன், அதற்குள் பதில் எப்படி சொல்கிறீர்கள்? உடனே பகவான் சொன்னார், தேவகி, இந்த பிச்சைக்காரனுக்கு எண்ணங்களின் குவியல் என்ற மனமே இல்லை. This beggar has no mind. அதனால்தான் உடனே பதில் சொல்ல முடிகிறது என்றார். நாமெல்லாம் மனம் என்ற ஒன்றை வைத்துக்கொண்டு படாத பாடுபட்டு பல வகையில் யோசித்து கடைசியில் எது தவறான முடிவோ அதை சரியான முடிவாய் எடுப்போம். இவர்களுக்கு மனமே கிடையாது. ஒரு சூழ்நிலையில் நுழைந்தார்களானால் அங்கு என்ன செய்ய வேண்டும், எது சரி என்று பளிச்சென்று அவர்களுக்கு தோன்றுகிறது, உதிக்கிறது, எந்தவித ப்ரோசஸும் இல்லாமல். அதே போல் பகவான் அந்த மையத்தை, இன்றைக்கு இந்த பகவானுடைய மூர்த்தி ஒளிர்ந்து கொண்டிருக்கிறதல்லவா, சூரிய பகவானுடைய ஒளி வெள்ளத்தில். இந்த இடத்தை பகவான் தானாக நடந்து சென்று ஒரு காலை வைத்து, தன்னுடைய கட்டை விரல், காலின் கட்டை விரலை வைத்து, இதுதான் இந்த இடத்தின் மையம் என்று கூறினார். அப்படிப்பட்ட அந்த பகவான்தோ நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பினை கொடுத்து இந்த நாம சங்கீர்த்தனத்தை செய்ய வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு புனிதமான நாள். நம்முடைய பகவானுடைய குருபாய் சுவாமி சச்சிதானந்தஜி மகாராஜ் அவர்களுடைய அவதார திருநாள். ஆனந்த ஆசிரமத்தில் விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்க வேண்டிய நேரம் இது. இன்றைக்கு கொரோனாவினால் சற்று அதில் அதிகம் கூட்டமோ இல்லை, விழாவோ இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு சச்சிதானந்த சுவாமியின் அருள் நிறைந்த நாள். அவரை நினைப்பவர்களுக்கு எல்லோருக்கும் அவருடைய அருள் அருவியாய் சென்று விழும். நம்முடைய பகவான் அவருடைய குருபாயியான இவர்கள் இருவருக்கும் 1 வயதுதான் வித்தியாசம். நம்முடைய பகவான் 1918 பிறந்தார், டிசம்பர் மாதம். சுவாமி சச்சிதானந்தா 1919 நவம்பர் மாதம், இன்றைக்கு 12ஆம் தேதி பிறந்தார். இருவருக்கும் அவ்வளவு வித்தியாசம். குணாதிசயங்களில் அப்படி ஒரு வித்தியாசம் இருக்கும். நம்முடைய சுவாமி ஒரு சிங்கம் போல்
நடப்பார், கர்ஜிப்பார். சச்சிதானந்த சுவாமி இருக்குமிடம் தெரியாமல் மிகவும் அமைதியாக இருப்பார். அவருக்கு அதிகமாக பேச்சு வராது, பேச மாட்டார். அவர் சொல்லுவார் ஒவ்வொரு இடம். சில பேர் பேசாமல் இருப்பதற்கு முயற்சி செய்வார்கள், நான் பேசுவதற்கு முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது என்று. அவ்வளவு ஒரு அடக்கம், ஹியூமிலிட்டி, எம்பாடிமெண்ட் ஆஃப் ஹியூமிலிட்டி சச்சிதானந்த சுவாமி அவர்கள். அந்த ஒரு பெரிய ஆனந்த ஆசிரமத்தை எடுத்து நடத்தி வந்தாலும் அவ்வளவு பணிவோடு தன்னுடைய சேவைகளை செய்து கொண்டிருப்பாரா. எந்த ஒரு ஆரவாரமும் இன்றி, இருக்குமிடம் தெரியாமல். இரவு 12 மணிக்கு யாரேனும் வந்தால் கூட இவர் போய் கதவை திறந்து அவர்களுடைய லக்கேஜை கையில் எடுத்து வருவாராம். எப்பேற்பட்ட பணி! சுவாமி சச்சிதானந்தருடைய வாழ்க்கையை படிக்கும் பொழுது மிகவும் அதிசயமாக இருக்கிறது. நம்முடைய பகவான் ஆசிரமத்துக்கு அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் அடிக்கல் நாட்டு விழாவில் சச்சிதானந்த சுவாமிகளை அழைத்திருந்தார்கள். என்றைக்கு பகவான் அங்கிருந்து கிளம்பி போனாரோ அதற்கு பிறகு 40 வருடங்கள் ஓடிவிட்டன. அவர்கள் இருவரும் ஒருவர் சந்தித்துக் கொள்ளவே இல்லை. இருவருடைய வாழ்க்கை பாதையும் மிகவும் வித்தியாசமாக ஆகிவிட்டன. அப்பொழுது சச்சிதானந்த சுவாமி ரமணாசிரமத்திற்கு வந்து அன்றைக்கு அவர்களுக்கு அங்கே இரவு பிரசாதம் ஒரு அருந்த அழைத்திருந்தார்கள். பகவான், நாங்கள் எல்லோரும் இந்த மௌல்வி அந்த ஹாலினுடைய வாசலில் வராண்டாவில் உட்கார்ந்து கொண்டிருந்தோம். பகவான் சச்சிதானந்த சுவாமிக்காக காத்திருந்தார். சற்று தாமதமாகிவிட்டது சச்சிதானந்த சுவாமி வருவதற்கு. ஏனென்றால் ரமணாசிரமத்திலிருந்து அவர் விடைபெற்றுக் கொண்டு வர வேண்டும். அப்பொழுது வந்தவுடனே சச்சிதானந்த சுவாமி நம் பகவானை பார்த்து சொன்னார், 40 நிமிடம் தாமதமாக வந்துவிட்டேனோ என்று. நான் அருகில் இருந்து கேட்டேன் அவர் சொன்னதை. 40 நிமிஷங்கள். பகவான் சொன்னார், 40 நிமிஷங்களா என்னை காக்க வைத்தீர்கள்? 40 வருடங்கள் என்னை காக்க வைத்து விட்டீர்கள் என்று சொன்னார். சொல்லி ஒரு பெரிய இடி சிரிப்பு சிரித்தார். நம் பகவானுடைய சிரிப்பு தெரியுமல்லவா எல்லோருக்கும். அப்படி ஒரு பெரிதாக சிரிப்பு சிரித்தார். அவருடைய கையை பற்றி கொண்டார். அந்த பற்றி கொண்ட கையை பகவான் விடவே இல்லை. தன்னுடைய நெஞ்சில் வைத்துக் கொள்வார், தன்னுடைய தலையில் வைத்துக் கொள்வார். அவருடைய கையை விடவே இல்லை. இணை பிரியாத சகோதரர்கள் போல் 40 வருடங்களுக்கு பிறகு பார்க்கும் இந்த சகோதரர்கள், இந்த தெய்வீக சகோதரர்கள். அன்றைக்கு இருவரும் இணைந்து ஒருவராக எனக்கு தோன்றினார்கள். அப்பொழுது அவர்களுக்கிடையே சம்பாஷணை, உரையாடல் நடந்தது. பகவான் சொன்னார், பப்பா ராமதாசர் பேசிக்கொண்டே இருந்தார்கள், விளையாட்டாக பேசிக்கொண்டிருந்தார்கள். அதில் பகவான் சொன்னார், இந்த பிச்சைக்காரன் அன்றைக்கு பப்பா ராமதாசரிடம் சென்று தீட்சை பெற வேண்டும், ராமநாம தீட்சை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டான். உடனே சச்சிதானந்த சுவாமி அங்கே நின்று கொண்டிருந்தார். அவரிடம் சென்று, தயவு செய்து பப்பாவிடம் சொல்லுங்கள், எனக்கு தீட்சை வேண்டும் என்று சொன்னேன். சச்சிதானந்த சுவாமி சொன்னார், நீங்களே நேரில் போய் அவரிடம் சொல்லுங்கள் என்று கூறிவிட்டார் என்று சொல்லி பெரிதாக சிரித்தார். உடனே சச்சிதானந்த சுவாமி சிரித்துக்கொண்டே, பப்பாவிற்கும் அவருடைய பக்தனுக்கும் நடுவில் யாரால் வர முடியும்? பப்பாவுக்கும் அது இஷ்டம் இருக்காது என்று கூறினார். உடனே அவரும் சிரித்தார், இவரும் சிரித்தார். அதன் பிறகு பகவான் சொன்னார், பப்பா உங்களை அங்கேயே தங்க வைத்துக் கொண்டார், இந்த பிச்சைக்காரனை வெளியே அனுப்பிவிட்டார் என்று சொல்லி பெரிதாக சிரித்தார். ஏனென்றால் பகவான் பப்பா சொல்லியிருக்கிறார் என்று பகவான் என்னிடம் சொல்லியிருக்கிறார், உனக்கு வேலை இருக்கிறது. இவர் திருவண்ணாமலை என்று சொன்ன உடனே பப்பா சொன்னாராம், திருவண்ணாமலையிலிருந்து அந்த வேலையை நீ செய்ய வேண்டும், தந்தையின் பணியை நீ அங்கிருந்து தான் செய்ய வேண்டும் என்று கூறினார் என்று சொல்லியிருக்கிறார். அன்றைக்கு பகவான் அதை சொன்னார். உடனே அதை
பகவான் அங்கு மிகவும் பப்பா ராமதாஸோடு இருப்பதற்கு மிகவும் விரும்பினார். அந்த இடத்திலிருந்து செல்வது தன்னுடைய உயிரை பிரிந்து செல்வது போல் இருந்ததாம் அவருக்கு. பப்பா ராமதாஸை அவரால் விட்டு செல்லவே முடியவில்லை. ஆனால் பப்பா அவரை கட்டாயப்படுத்தி அவருக்கு இருக்கிற பணியை நினைவுபடுத்தி இந்த இடத்திலிருந்து இந்த பணியை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார். அதைத்தான் பகவான் இப்படி குறிப்பாக சொல்லி சிரிக்கிறார். உடனே அவர் சொன்னார், என்னை உள்துறை அமைச்சராக நியமித்தார், உங்களை வெளித்துறை அமைச்சராக நியமித்து விட்டார் என்று கூறி இருவரும் சிரித்தார்கள். அப்படி சிரித்தார்கள். நாங்கள் எல்லோரும் அவர்களோடு, ஏன் இந்த உலகமே அன்றைக்கு அவர்களோடு மலர்ந்து சிரித்திருக்கும். அவ்வளவு ஒரு அழகான பதிலை சுவாமி சச்சிதானந்தா சொன்னார். He has made me the home minister and he has made you the foreign minister என்று சொல்லி சிரித்தார். இப்படி அவர்களுக்கிடையே நடந்த இந்த சம்பாஷணைகள் மிகவும் சுவாரஸ்யமாயும் ரசிக்கத்தக்கதாயும் இருந்தது. சுவாமி சச்சிதானந்தர் அவர்களை நாம் நினைவு கூறினார். பப்பாவை நினைத்தால் ஆனந்தம். நான் ஆனந்த ஆசிரமம் சென்றிருந்த பொழுது அங்கு எங்கும் ஆனந்தம் 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 நிரம்பி இருந்ததை கண்டேன். மாதாஜி கிருஷ்ணாபாயிடமிருந்து அன்பு, அத்தனை அன்பு அந்த இடத்தில் நிறைந்து இருந்தது. சுவாமி சச்சிதானந்த நமக்கெல்லாம் சேவை என்பது என்ன என்று காட்டிக் கொடுத்தார். அவர் சேவை, குரு சேவையினுடைய மொத்த வடிவம் என்று சொல்லலாம். அங்கு இருப்பவர்கள் பணிபுரிவதிலெல்லாம் சச்சிதானந்த சுவாமியை நான் கண்டேன். அங்கு இருந்தவர்களுடைய ஆனந்தத்தில் பப்பா ராமதாஸை பார்த்தேன். அங்கிருந்தவர்கள் காட்டும் அன்பில் மாதாஜி கிருஷ்ணாபாயை பார்த்தேன். அங்கிருந்தவர்கள் அவ்வளவு ஸ்ரத்தையாக மலர்முகத்தோடு அவர்கள் சேவை செய்தார்கள். அந்த சேவையிலெல்லாம் சச்சிதானந்த சுவாமி மிளர்ந்து கொண்டிருந்தார். அந்த 3 பேரும் அந்த ஆசிரமத்தில் இன்றைக்கும் உயிரோட்டமாய் நிறைந்து நமக்கு அவரவர்கள் வழங்க வேண்டியதை வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். சச்சிதானந்த சுவாமியுடைய வாழ்க்கையை பார்த்தோமானால் அவர் சொல்கிறார், ஆசிரமத்திற்கு சேவைக்கென்று வந்த பிறகு தான் என்ன முதலில் கற்றுக்கொண்டேன் என்றால், ஓரிடத்தில் அமர்ந்து கண்ணை மூடி தியானம் செய்வது மட்டும் ஆன்மீக பயிற்சி அல்ல. தொடர்ந்து கடவுளுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பதும், மற்றவர்கள் அனைவரிடமும் அந்த கடவுளை கண்டு அவர்களுக்கு சேவையை செய்து கொண்டிருப்பதும் மிகப்பெரிய ஆன்மீக பயிற்சி என்றதை உணர்ந்து கொண்டேன் என்கிறார். இன்றைக்கு நமக்கெல்லாம் அது எப்பேற்பட்ட ஒரு வழிகாட்டுதல். நாம் அத்தனை பேரும் பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எங்கே இருந்தாலும் அங்கே நமக்கு கிடைக்கும் வேலைகள் எல்லாம் நம்முடைய குரு சேவையாக, பகவானுக்கு அர்ப்பணமாக நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இது ஒரு பெரிய சிறந்த ஆன்மீக பயிற்சி என்பதை காட்டுகிறார். அதன் பிறகு அவர் சொல்கிறார், பப்பா மாதாஜியை நான் எப்பொழுதெல்லாம் நமஸ்காரம் செய்தேனோ அப்பொழுதெல்லாம் அவர்களை ஒரு உருவமாக நான் பார்க்கவில்லை. அந்த பேருணர்வு, அந்த ஒரு பெரிய நிலையில் இருக்கும் பரம்பொருளாக, அந்த பரம்பொருளுக்கு நான் நமஸ்காரம் செய்வதாக நினைத்துதான் அவர்களுக்கு நான் நமஸ்காரம் செய்தேன் என்று கூறுகிறார். நாம் யாருக்கு நமஸ்காரம், நம்மை விட பெரியவர்கள் அனைவருக்குமே நாம் நமஸ்காரம் செய்ய வேண்டும். அது இந்திய பண்பாடு. வீட்டில் உள்ளவர்கள் பெரியவர்கள் எல்லோருக்கும், இந்த தீபாவளி வருகிறது அல்லவா, அன்றைக்கு நம்முடைய வீட்டிலெல்லாம் சொல்வார்கள், நம்முடைய அக்கா இருந்தாலும் அண்ணன் இருந்தாலும் எத்தனை உறவினர்கள் பெரியவர்களாக இருந்தாலும் அவர்கள் எவ்வளவு மோசமானவர்களாக இருந்தாலும் அன்றைக்கு அவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். இது இந்திய பண்பாடு. அப்படி நாம் செய்யும் ஒவ்வொருவருக்கும் செய்யும் பணிவோடு அந்த நமஸ்காரத்தை செய்ய வேண்டும். அந்த நமஸ்காரத்தை அந்த முழு முதல் பொருளான அந்த பரம்பொருளுக்கு செய்வதாக நாம் நினைத்தோமானால் பகவான் இந்த உடலை மட்டும் சார்ந்தவர் அல்ல, இந்த உடலுக்குள் அடங்கியவர் அல்லவே. அவரை நாம் ஒரு போட்டோவுக்குள் கட்டுப்படுத்தி மாட்டி வைக்கிறோம் என்றாலும் அதையெல்லாம் தாண்டியவர் அவர்.
This beggar is not confined to this body என்று சொல்வார். இந்த பிச்சைக்காரனை இந்த ஒரு உருவமாக மட்டும் பார்ப்பவர்கள் தன்னுடைய சுயநலத்தை விடமாட்டார்கள். அவர்களுக்கு கஷ்டங்கள், அவர்களுடைய துன்பத்தை அவர்களால் வெல்ல முடியாது என்று சொல்வார். They will be selfish and miserable if they look upon this beggar as a body. This beggar is beyond all this. இந்த பிச்சைக்காரர் இந்த உருவத்தை தாண்டியவர், எங்கும் நிறைந்தவர். அதைத்தான் சச்சிதானந்த சுவாமி சொல்கிறார். பப்பா மாதாஜிக்கு நான் நமஸ்காரம் செய்யும் பொழுதெல்லாம் உருவத்தோடு கூடி அவர்களுக்கு செய்வதாக நினைக்க மாட்டேன். எந்த ஒரு உண்மை பொருளை நாம் அடைய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த உண்மை பொருளாக அவர்களை பாவித்து நான் செய்வேன் என்று இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு ஒரு இடத்தில் சொல்கிறார், துறவரம் என்பதோ குரு சேவைக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வருவது என்பதோ நம்முடைய குடும்பத்தை விட்டு வருவதல்ல, அத்தனை குடும்பங்களையும் நம் குடும்பமாக பார்ப்பதற்கே என்று சொல்கிறார். ஒரு குடும்பத்திலிருந்து விடுபட்டு வருவதற்கு காரணம் உலகில் உள்ள அத்தனை குடும்பங்களையும் நம்முடைய பெரிய குடும்பமாக பார்ப்பதற்குத்தான் என்று சொல்கிறார். எவ்வளவு அழகான கருத்துக்கள் அவரிடத்தில் செயல்பாடாய் மிளிர்ந்து கொண்டிருந்தன. ஒரு முறை பகவான் என்னை ரமணாசிரமத்திற்கு அருகில் அண்ணாமலை சுவாமி, ரமண மகரிஷிக்கு அணுக்கு தொண்டராக இருந்தார் அவர். அதன் பிறகு ரமண மகரிஷி அவரை தனித்து கொஞ்ச நாள் இருக்கும்படி சொல்லிவிட்டார். அப்படி அவர் ஒரு இடத்தில் வாழ்ந்து வந்து கொண்டிருந்தார். திடீரென்று ஒரு நாள் காலை பகவான் காலை உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தார். சுதாமாவில் கையை உதறிவிட்டு எழுந்தார். தேவ்கி கிளம்பு என்றார். எப்பொழுதுமே அவரிடம் எங்கு போகிறோம் என்று கேட்க முடியாது. கேட்டால் எனக்கு இந்த பிச்சைக்காரனுக்கே தெரியாது தேவ்கி, அப்பா சொல்வார் என்பார். அதனால் அவர் பின்னால் ஓடினோம். ஒரு ஆட்டோவை கொண்டு வர சொன்னார். இதெல்லாம் ஆரம்ப காலங்களில் சுதாமாவுக்கு வந்த புதிது. உடனே ஆட்டோவில் ஏறிக்கொண்டோம். அப்பொழுது பகவான் அண்ணாமலை சுவாமி இருக்கும் இடத்திற்கு விட சொன்னார். அங்கு சென்ற போது அண்ணாமலை சுவாமி மிகவும் ஒல்லியாக எலும்பும் தோலுமாக இருந்தார். அவரிடம் சென்று நமஸ்காரம் செய்ய சொன்னார். அப்பொழுது எங்களோடு ஆசிரம அப்பொழுது இருந்த ட்ரஸ்டியாக இருந்த திரு மணி அவர்களும் வந்தார்கள். அவர்கள் இன்னொரு ஆட்டோவில் எங்களோடு வந்தார்கள். இப்படி நாங்கள் எல்லோருமாக சேர்ந்துதான் அங்கு போனோம். எல்லோரும் நமஸ்காரம் செய்து கொண்டோம். அப்பொழுது அந்த அண்ணாமலை சுவாமி ஒன்று சொன்னார். பகவான் சொன்னார், இவர்களுக்கெல்லாம் ஏதாவது சொல்லுங்கள் என்றார். உடனே அண்ணாமலை சுவாமி சொன்னார், நீங்கள் எல்லோரும் ஆசிரமம் ஆரம்பித்து அதில் பணி செய்வதற்காக வந்திருக்கிறீர்கள். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் இந்த ரமணாசிரமத்திற்கு வந்ததிலிருந்து என்ன பாவத்தில் இருக்கிறேன் தெரியுமா? நான் இந்த ஆசிரமத்தில் கடை ஊழியன், எல்லோருக்கும் கீழே இருக்கக்கூடிய கடை ஊழியன் என்ற நினைவில் தான் பணி செய்து வந்தேன். அப்பொழுதுதான் எனக்கு ரமணருக்கு பணி செய்ய முடிந்தது என்று சொன்னார். அதை உடனே வந்து நான் எழுதி வைத்துக் கொண்டேன். அவர் சொன்னது, தேவ்கி பார்த்தாயா என்றார். அவர் என்ன சொல்கிறார் பார்த்தாயா என்றார். இந்த பணிவு, இதை முழுமையாக சுவாமி சச்சிதானந்தரிடம் காணலாம். அவர் செய்யும் சேவையில் அத்தனை ஒரு பணிவு இருக்கும், அத்தனை ஒரு பாவம் இருக்கும். இத்தனைக்கும் அவருக்கு அவ்வளவு ஒரு தலைவலி இருக்குமா, ஓயாத தலைவலி இருக்குமா. அத்தனை தலைவலியிலும் அவர் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் எப்பொழுதெல்லாம் அவருடைய சேவை எந்த இடத்திற்கு தேவையாயிருக்கிறதோ அங்கே விரைந்து செல்வாராம். அதை பற்றி யாருக்குமே தெரியாதான், வெளியில் காட்டிக்கொள்ளவே மாட்டார். ஒரு முறை சச்சிதானந்த சுவாமி சொல்கிறார், அவர் ஆனந்தாசிரமத்தில் இருக்கும் பொழுது ஆரம்ப காலங்களில் சாதனை பற்றி பல கேள்விகள் மனதிற்கு வருமாம். இது சரியா, இது இப்படி செய்யலாம், இப்படி செய்வதுதான் சரியா, இல்லை அப்படி செய்ய வேண்டுமா என்று பல கேள்விகள் வருமாம்.
அப்பொழுது பப்பா ராமதாசரை அணுகுவாராம், கேள்விகளை எல்லாம் எழுதி வைத்துக் கொண்டு. பப்பா என்ன பதில் சொல்வாராம் தெரியுமா? உன் மனதில் கேள்விகள் எழுந்தால் நீ சரியாக நாமம் சொல்லவில்லை என்று அர்த்தம். உன்னுடைய ஒவ்வொரு கேள்விக்கும் நீ சொல்லும் அந்த நாமம் பதில் சொல்லும். அந்த நாமத்தை நீ முறையாக சொன்னாய் என்றால் கேள்விகள் அடங்கிவிடும், கேள்விகள் எழவே எழாது. அதனால் உன்னுடைய எந்த கேள்விக்கும் நான் பதில் சொல்ல மாட்டேன். நீ ராமநாமத்தை ஒழுங்காக செய்து வா, அதுவே உனக்கு வேண்டியதை தந்துவிடும் என்று மறுத்து விடுவாராம். இது எவ்வளவோ பெரிய செய்தி நமக்கெல்லாம். நமக்கு எதை எடுத்தாலும் ஒரு குழப்பம், எதை எடுத்தாலும் கேள்விகள். யார் என்ன பேசினாலும் வெடுக்கென்று நாம் எதிர்த்து பேசுவதே நமக்கு ஒரு பெருமையாகவும் அந்தஸ்தாகவும் நினைக்கும் காலம் இது. அதனால் நாம் இதை எப்படி போற்றி வைத்து முயற்சி செய்ய வேண்டும், பயிற்சி செய்ய வேண்டும். இப்படி பல ரத்தினங்கள் அவருடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு கொடுத்துள்ளார். அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்க பார்க்க மிகவும் ஆச்சரியமாயிருக்கிறது. அவருடைய பணிவு, அவரை பற்றி 50 வருட சேவைக்கு பிறகு ஒரு புத்தகம் கொண்டு வந்திருந்தார்கள். அதை பகவானுக்கு அனுப்பியிருந்தார்கள் ஆசிரமத்திலிருந்து. அதை பார்த்தால் பகவான் முதல் பக்கம் பார்க்கவில்லை, கடைசி தேவகி கடைசி கவரை எடு என்றார். எப்படித்தான் பகவானுக்கு எல்லாம் தெரியுமோ? கேட்டால் இந்த பிச்சைக்காரனுக்கு மனம் என்ற ஒன்று இல்லை, அதனால் எல்லாம் தெரிகிறது என்பார். ஸோ இந்த மனத்தை ஒழிப்பது, மனோ நாசம்தான் நமக்கு அந்த பேருணர்வு நிலைக்கு கொண்டு செல்லும். நாமோ மனதை பிடித்து கொண்டு ஒவ்வொன்றுக்கும் ரியாக்ட் பண்ணி கொண்டே இருக்கிறோம். அப்பொழுது பகவான் சொன்னார், அந்த கடைசி அந்த கவரை பார் என்றார். அதில் சச்சிதானந்த சுவாமியுடைய முகமோ உடலோ ஒன்றுமில்லை, அவருடைய 2 கூப்பிய கரங்கள், கைகளை கூப்பி இருக்கிறார். அந்த கரங்கள் மட்டும்தான் இருந்தன, கூப்பிய கரங்கள். அதன் மேல் அவர் எழுதியிருக்கிறார். பகவான் எழுதியதை படிக்க சொன்னார். அதன் பிறகு அவர் என்ன சொன்னார்? அந்த கூப்பிய கரங்களை பார்த்தாயா? அதுதான் சுவாமி சச்சிதானந்தர் என்று கூறினார். அத்தனை பணிவோடு, அத்தனை அடக்கத்தோடு, அத்தனை அமைதியோடு, எத்தனை சங்கடங்கள் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் அந்த அமைதி பெருநிலையிலேயே இருந்தவர் நம்முடைய சுவாமி சச்சிதானந்த மகாராஜ். அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் படித்துக் கொள்ள வேண்டியது அத்தனை இருக்கிறது. குறிப்பாக ஆசிரமத்துக்கு சேவை செய்பவர்கள் அவரை பார்த்தோமானால், அவருடைய வாழ்க்கையை படித்தோமானால் அத்தனை விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம். நம்மிடம் ஆசிரமத்தில் ஒரு படம் இருக்கிறது, ஒரு வீடியோ. அவர் அடிக்கல் நாட்டு விழா வீடியோவும் இருக்கிறது. திரும்பவும் 96 அதாவது ரமண மகரிஷி வந்து 100 ஆண்டு காலம், தி அட்வென்ட் டே என்று என்னமோ சொல்வார்கள். அதாவது அன்றைக்குத்தான் அவர் திருவண்ணாமலைக்கு வந்த நாள். அதற்கு ஒரு இனாகுரேஷன், அதற்கு ஒரு விழா எடுத்தவர்கள் சச்சிதானந்த சுவாமியை 96 அழைத்திருந்தார்கள். அதற்காக அவர் மீண்டும் வந்திருந்தார். அப்பொழுது அவர் சுதாமாவுக்கும் வந்திருந்தார், பகவானை தரிசனம் செய்ய ஆசிரமத்திற்கும் வந்திருந்தார். அப்பொழுதும் எங்களுக்கெல்லாம் இருவரையும் சேர்ந்து பார்க்கும் ஒரு பெரிய பாக்கியம் கிடைத்தது. பகவானுடைய வெடி சிரிப்பு, இவருடைய அமைதியான புன்னகை, இரண்டும் அப்படி ஒரு கான்ட்ராஸ்ட். பப்பா ராமதாஸ் பௌர்ணமி அன்று, பௌர்ணமி தினத்தில் பிறந்திருக்கிறார். மாதாஜி கிருஷ்ணாபாய் அமாவாசை என்று பிறந்திருக்கிறார். அதே போல் சச்சிதானந்த சுவாமியும் நம் பகவானையும் பார்க்கும் பொழுது வேறு 2 துருவங்கள் போல் தோன்றும். ஆனால் இவர்கள் அனைவரிடமும் ஒரு ஒன்னஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, ஒரு ஐக்கிய பாவம். வெளிப்பாடுகள் வேறாக இருந்தாலும்
அவர்கள் அந்த முழு முதற் பொருளான அந்த கடவுளிடம் ஐக்கியமானவர்கள். அதனால் அவர்கள் ஒரே டிவினிட்டி தான், ஒரே தெய்வீகம்தான். அன்றைக்கு அவர் நம் ஆசிரமத்திற்கு விஜயம் செய்த பொழுது எடுத்த வீடியோக்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் பார்த்தால் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நம்மிடம் பழகி, எளிமையாக பழகி நமக்கு எப்பொழுதும் அருள் செய்து கொண்டே இருக்கும் பகவான் சச்சிதானந்த சுவாமி, பப்பா ராம்தாஸ், மாதாஜி கிருஷ்ணாபாய், இவர்கள் எல்லோருக்கும் குறிப்பாக சுவாமி சச்சிதானந்தருடைய பணிவு, சேவை, அந்த பாவம், இதையெல்லாம் திரும்ப இன்றைக்கு நாம் மனதிற்கு கொண்டு வருவது மிகவும் விசேஷமான ஒரு சாதனையாக இருக்கும். இதை நாம் மனதில் மீண்டும் மீண்டும் நிறுத்தி, எல்லாவற்றிற்கும் மேல் அந்த பணிவு, அவர் காட்டிய பணிவு, அமைதி, சேவை, குரு சேவை, இவற்றை மனதில் நிறுத்தி அவருக்கு நம்முடைய அனந்த கோட்டி நமஸ்காரங்களை சமர்ப்பித்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். அவரை நினைப்பவர்களுக்கு எல்லோருக்கும் இன்றைக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்முடைய பணிவுக்கும் நம்முடைய சேவைக்கும் ஒரு பெரும் ஆசீர்வாதம் கிடைக்கும். அவரை கொண்டாடி 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 அவர் வந்து சென்ற பிறகு பகவான் அவருடைய போட்டோவை என்னிடம் கொடுத்து, எப்பொழுதும் கையில் நீ வைத்திருக்க வேண்டும் என்றார். அவ்வப்பொழுது அவர் என்னை கேட்பார், பகவான் அதை எடுத்து தருவேன், அதை தன் கண் முன்னால் வைக்க, நான் சில சமயம் அதை கையில் பிடித்துக் கொள்வேன், சில சமயம் அதை ஒரு புஸ்தகத்தின் மேல் வைக்க சொல்வார். அதை பார்த்து பார்த்து புகைத்து கொண்டே இருப்பார், வெகு நேரம் புகைத்து கொண்டிருப்பார். நான் நினைத்துக் கொள்வேன், அவருடைய ஆரோக்கியத்திற்காக சச்சிதானந்த சுவாமி இனார் அவ்வளவு பெரிய ஆசிரமத்தை 100 வருடங்கள் ஆகிவிட்ட 1931 ஆரம்பித்த ஆசிரமம் அது. இப்பொழுது கிட்டத்தட்ட 90 வருடங்கள் இருக்கும். இவ்வளவு பெரிய ஆசிரமத்தை சச்சிதானந்த சுவாமி அவர்கள் நடத்தி வந்தார். அவருக்கு அவ்வப்பொழுது தேக ஆரோக்கியம் என்பது, தேகம் எல்லோருக்கும் தேகம்தான். நான் நினைத்துக் கொள்வேன், பகவான் அவருடைய ஆரோக்கியத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்று. அப்படித்தான் தோன்றும். சில சமயம் அரை மணி நேரம் சச்சிதானந்த சுவாமியினுடைய படத்தை உற்று பார்த்து கொண்டே புகைத்து கொண்டே இருப்பார் பகவான். அந்த பகவான் இதோ நம் முன்னே நிற்கிறார், கையை தூக்கி ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். நமக்கு இவர்களெல்லாம் விட்டு சென்ற, அவர்கள் எங்கும் செல்லவில்லை, இங்குதான் நினைப்பவர்களுடைய மனதில் அவர்கள் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நினைப்பவர்களுக்கு அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைத்து கொண்டே இருக்கின்றன. பகவானிடம் இன்றைய பிரார்த்தனையை நாம் சமர்ப்பிப்போம். இன்றைக்கு பகவானுடைய தீபாவளி லீலைகள் ஒன்றிரண்டை பார்த்து ஆனந்திப்போம். சுதாமாவில் பகவான் இருந்த பொழுது எந்த ஒரு பண்டிகையுமே எங்களுக்கு வருவதும் தெரியாது, போவதும் தெரியாது. பகவான் எங்களுடன் இருக்கும் அந்த பண்டிகை தான் தினம் தினம் பண்டிகை, தினம் தீபாவளியாக இருந்தது. பகவான் எந்த ஒன்றையும் விசேஷமாக அப்படி கொண்டாடியதில்லை. ஆனால் சன்னதி தெரு வீட்டில் சில அரிய காட்சிகள் நமக்கு கிடைக்கிறது. ஒரு தீபாவளி தினத்தில் பகவதி சொக்கலிங்கம் சிதம்பரத்திலிருந்து வருவார்கள். இப்பொழுதும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், காலை உணவு குடிலில் ஒரு தீபாவளி தினத்தன்று பகவானிடம் சென்றிருந்தார்களாம். இவரும் இவருடைய கணவர் ப்ரொஃபஸர் சொக்கலிங்கம் அவர்கள் சிதம்பரம் யூனிவர்சிட்டி
அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டாக வேலை பார்த்தவர். இருவரும் அங்கு சென்றிருந்த பொழுது ஏற்கனவே எல்ஐசி திரு ஜெயராமன் அவர்களுடைய தாயும் தந்தையும் அங்கே இருந்தார்களாம். பகவானுடைய எதிரில் ஒரு தட்டில் நிறைய தின்பண்டங்கள், தீபாவளி தின்பண்டங்கள் இருந்தனமா. இன்னொரு தட்டில் ஒரு ஆச்சரியம், பட்டாசு, கம்பி மத்தாப்பு, புஸ்வானம் என்று பலதரப்பட்ட ஃபயர் கிராக்கர்ஸ் என்று சொல்லுவோம் அல்லவா, அவை இருந்தனவா. பகவான் ஜெயராமனுடைய தந்தை அவர்கள் விசிறியை வைத்து வீசிக்கொண்டிருந்தார்களாம். பகவான் தன்னுடைய கையை ரவாலாடு தட்டில் வைத்து ஒரு ரவாலாடை எடுத்து இது என்ன என்று கேட்டாராம். உடனே அவர்கள் ரவாலாடு என்று சொன்னார்களாம். அடுத்து ஒரு இனிப்பு தின்பட்டத்தை எடுத்து இது என்ன என்று கேட்டாராம். அதன் பிறகு இந்த கார வகைகளை எல்லாம் எடுத்து ஒவ்வொன்றும் இது என்ன இது என்ன என்று கேட்டு தெரிந்து கொண்டார்களாம். அதன் பிறகு சிறிது ரவாலாடு எடுத்து வாயில் போட்டுக் கொண்டார்களாம். எல்லோருக்கும் சந்தோஷம். இதுதான் முதல் முறை பகவதி அவர்களுக்கு. அவர்கள் சொல்கிறார், இந்த பலகாரம்லாம் சரி, ஏதோ சுவாமி ஏதோ எடுத்து துளி வாயில் போட்டுக்கொள்கிறார். இந்த பட்டாசெல்லாம் என்ன செய்வார்? சுவாமி பட்டாசு விடுவார் என்று நமக்கு தெரியவே தெரியாதே, இதையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்களே என்று நினைத்து கொண்டாராம். பகவான் அவற்றை என்ன செய்ய போகிறார் என்று மிகவும் ஆவலோடு இருந்தாராம். அதே சமயம் சற்று பயமாகவும் இருந்ததாம். இப்படியெல்லாம் நினைக்கலாமா கூடாதா என்று. பகவானுடைய அந்த சன்னிதானத்தில் பலரும் பலவிதமான எண்ணங்களோடு இருப்பார்கள். எண்ண ஓட்டங்கள் அவரவர்களுடைய சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும். எல்லாவற்றிற்கும் மேல் எல்லோருக்குமே ஒரு பயபக்தி இருக்கும். அப்பொழுது சரியாக வாசல் அருகே வந்து ஒரு 14-15 வயது பையன் இருந்தானா. பகவான் கதவை திறக்கச் சொல்ல அவன் உள்ளே நுழைந்து நமஸ்கரித்தானான். உடனே பகவான் சொன்னாராம், தம்பி இப்படி வா என்றாராம். இதெல்லாம் வாசல்ல கொண்டு போய் விடலாம் தம்பி என்றாராம். உடனே அந்த பையன் அதை மிகவும் சந்தோஷத்தோடு, அவன் எதிர்பார்க்கவில்லை அல்லவா, அவனுக்கு எப்பேற்பட்ட ஒரு தீபாவளி தினமாக அது அமைந்து விட்டது. சந்தோஷமாக அந்த தட்டை எடுத்துக்கொண்டு பகவானை பார்த்து சிரித்தபடியே அவன் வெளியே சென்றானாம். பகவானும் எழுந்து அந்த வாசலில் இருக்கும் கப்பி கதவை திறந்து முதல் படியில் உட்கார்ந்து கொண்டாராம். அவன் ஒவ்வொன்றாக விடுவதை எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்தாராம். இதையெல்லாம் பார்க்க அங்கு இருப்பவர்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். பகவான் தன் கைகளினால் பண்ண வேண்டும் என்பதே இல்லை. நம் அனைவருடைய கைகளும் அவருடைய கைகள் தானே. நம் அத்தனை பேருடைய கண்களும் அவர்களுடைய கண்கள் தான். நம் அத்தனை பேரின் உடல்களும் அவருடைய உடல். விஸ்வத்தோ முகம் என்று சொல்வார்கள். 1000 கைகள் 1000 கண்களை உடைய விஸ்வரூப தரிசனம் என்று சொல்வார்கள். அவருக்கு அப்பேற்பட்ட பகவான் பகவத்கீதையில் 1000 கண்களா தோன்றின, 1000 கைகளா தோன்றின. அதனுடைய அர்த்தம் இந்த உலகம் முழுவதும் இருக்கும் அத்தனை உயிரினங்களும் அவர்தான் என்பது. அத்தனை உயிரினங்களின் கைகளும் கால்களும் கண்களும் அவருடைய கண்கள், அவருடைய கைகள், அவருடைய கால்கள். அன்றைக்கு பகவான் அந்த மாதிரி வேடிக்கை பார்ப்பதை இவர்கள் எல்லோரும் சந்தோஷத்தோடு வேடிக்கை பார்த்தார்கள் என்று சொல்கிறார். திரு எல்ஐசி ஜெயராமன் அவர்களிடம் ஒரு முறை நான் சென்று, தீபாவளி என்று உங்களுக்கு ஏதேனும் அனுபவம் இருக்கிறதா பகவானை பற்றி என்று கேட்டேன். அவர் சொன்னார், ஒரு தீபாவளி என்று திடும் என்று அவருக்கு வீட்டில் ஊசி வெடி சரம் எடுத்து செல்ல வேண்டும் சுவாமியிடம் என்று தோன்றிவிட்டதாம். இது ஏன் தோன்றியது என்று தெரியவில்லை. இத்தனை வருடம் எனக்கு தோன்றியதில்லை. அன்றைக்கு அந்த மாதிரி தோன்றிவிட்டது. உடனே நான் எடுத்துக்கொண்டு சென்றேன். சுவாமி முன்னாடி அதை வைத்து காட்டினேன். சுவாமி சின்ன குழந்தை மாதிரி ஒரே சந்தோஷப்பட்டாராம். ஜெயராமா, இதுக்கு என்ன பேரு ஜெயராமா?
ஊசி வெடி ஜெயராமா, ஊசி வெடி சரம்மா ஜெயராமா என்று கேட்டு கேட்டு ஆனந்தித்தாராம். அதன் பிறகு ஜெயராமா வா, அங்கு போய் நம்ம பின்னாடி போய் வெடிப்போம் என்று சொன்னார். போன முறை வாசலில் அமர்ந்து அந்த பையனை பட்டாசு வெடிக்க செய்து வேடிக்கை பார்த்தார். இம்முறை ஜெயராமா வா என்று கூப்பிட்டு அந்த ஊசி வெடி சரத்தை எடுத்து சென்றார். பின் கதவை திறந்தார். அந்த வாசப்படியிலேயே பகவான் அமர்ந்து விட்டாராம். ஜெயராமா இதை வெடிப்போம் என்றாராம். அது ஒரு பின்னாடி ஒரு நீள ஓட்டமான திறந்த வெளி இருக்கும். உடனே ஜெயராமன் அதை கொளுத்தி போட்டாராம். பகவான் அதையெல்லாம் பார்த்து சிரித்தபடி அமர்ந்திருந்தாராம். அன்றைக்கு பகவான் ஜெயராமனுக்கு வந்த எண்ணத்தை எப்படி நிறைவேற்றினார் பாருங்கள். அதன் பிறகு ஜெயராமன் இதை சொல்லிவிட்டு சொன்னார், இதையெல்லாம் நாம் பகவானுக்கு மிகவும் இஷ்டம் என்றெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இதை பொதுவாக எதுவுமே எடுத்துக்கொள்ள முடியாது. பகவான் ஒன்றை செய்தாரானால் அதுதான் அவருக்கு விருப்பம் என்றோ அதில் அவருக்கு விருப்பமில்லை என்றோ நாம் சொல்லவே முடியாது. பகவான் இன்ஃபைனைட் என்று சொல்வார்கள் அல்லவா, எல்லையற்றவர். அவர் எப்படி எதை வேண்டுமானாலும் சொல்வார், எதை வேண்டுமானாலும் செய்வார். எதுவும் அவருடைய தெய்வீகத்துக்கு ஊறு விளைவிக்காது, அவருடைய தந்தையின் பணிக்கு ஹேத்துவாயிருக்கும். அதனால் இதை நன்கு அறிந்த ஜெயராமன் சொன்னார், அதற்காக சுவாமிக்கு பட்டாசு பிடிக்கும் என்றெல்லாம் நினைத்து விட வேண்டாம் யாரும். அன்றைக்கு நமக்கு ஏதோ அந்த மாதிரியான ஒரு அனுபவம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு பாக்கியம் இருந்தது, அவ்வளவுதான். மற்றபடி இந்த பட்டாசு வெடித்தெல்லாம் சுவாமிக்கு தொந்தரவாகத்தான் இருக்கும், அவ்வளவாக பிடிக்காது என்றார். அப்படித்தான் நானும் உணர்ந்தேன். சுதாமாவில் நாங்கள் எல்லோரும் ஒரு கம்மி மத்தாப்பு கூட பற்ற வைத்து பிடித்ததில்லை. பகவானும் அதெல்லாம் செய்ததே இல்லை. தீபாவளி அன்றைக்கோ பொங்கல் அன்றைக்கோ வெடியில் கோலம் போடுவதற்கு ஆசைப்பட்டு நான் போக வேண்டும் என்று கேட்டாலும், தேவ்கி போதுமா உட்காருவோம், somebody will do it என்று சொல்லிவிடுவார். அதன் பிறகு ஜெயராமன் சொன்னார், அன்றைக்கு ஆமை வடை அவருடைய மனைவி புவனேஸ்வரி செய்திருந்தார்களாம். அது மிகவும் நன்றாக வந்திருந்ததாம், நன்றாக ருச்சியாக இருந்ததாம். அதனால் அவர் மனைவியை அழைத்து கொண்டு ஆமை வடைகளை எடுத்துக்கொண்டு பகவானிடம் சென்றாராம். அந்த முன் வராண்டாவில் பகவான் இரு கைகளையும் நீட்டினாராம். அந்த வடையை வாங்கிக் கொள்வதற்கு உடனே புவனேஸ்வரி அம்மா 2-3 வடைகளை அவருடைய கையில் வைத்தார்களாம். அதில் ஒரு வடை தவறி கீழே விழுந்து விட்டதாம். அது உருண்டு ஓடிப்போய் கதவின் அருகில் நின்று கொண்டதாம். உடனே ஜெயராமன் பதறிப்போய் வேகமாய் அதை எடுக்க போனாராம். பகவான் சொன்னாராம், ஜெயராமா நீ அதை செய்யாதே, இந்த பிச்சைக்காரன் பார்த்துக் கொள்வேன் என்றாராம். பகவான் சொல்லுவார், இந்த பிச்சைக்காரன் ஒரு வேலை செய்யும் பொழுது அது வேறு விதமாயிருக்கும், நீங்கள் எல்லோரும் அதே வேலை செய்யும் பொழுது அது வேறு விதமாயிருக்கும். இந்த பிச்சைக்காரன் ஒவ்வொரு அசைவிலும் என் தந்தையினுடைய பிரபஞ்ச பணி நடக்கும் என்று சொல்லியுள்ளார் அல்லவா. அன்றைக்கு பகவானே அந்த இடத்துக்கு நடந்து போய் அதை எடுத்து கையில் கீழே விழுந்த வடையை எடுத்து சாப்பிட்டாராம். அன்றைக்கு 4 வடைகள் சாப்பிட்டார். எங்களுக்கு எல்லோரும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அதன் பிறகு எங்களை நன்கு ஆசீர்வதித்து அனுப்பினார் என்று ஜெயராமன் முடித்தார். அதன் பிறகு நான் நம் ஆசிரம ட்ரஸ்டியாக இருக்கும் திரு சுவாமிநாதன் அவர்களை பார்த்து கேட்டேன், உங்களுக்கு தீபாவளி அனுபவம் ஏதாவது இருக்கிறதா பகவானின்? அவர் சொன்னார், 1981 தீபாவளிக்கு முதல் நாள் இரவு 7:30 மணிக்கு வழக்கம் போல் அவர் இங்கு சில வருடங்கள் திருவண்ணாமலையிலேயே வேலை பார்த்தார்.
அவருடைய குடும்பம் இங்கேயே இருந்தது. அன்றைக்கு வழக்கம் போல் சப்பாத்தி சப்ஜி என்று எடுத்துக்கொண்டு இந்த இரவு நேரத்தில் தினமும் அவர் கொண்டு போய் கொடுப்பார் போலும். அதை எடுத்துக்கொண்டு அவருடைய 5 வயது குழந்தையாக இருந்த லலிதா, அவருடைய முதல் பெண், அப்பொழுது 5 வயதுதான், அந்த லலிதா குழந்தையையும் அழைத்து கொண்டு பகவானிடம் சென்றாராம். அப்பொழுது சுவாமி கிட்டே யாரோ கொடுத்த கம்பி மத்தாப்பு பொட்டி ஒன்று இருந்ததாம். உடனே பகவான் சொன்னாரா, லலிதா லலிதா இங்கே வா என்றாராம். அந்த கம்பி மத்தாப்பை எடுத்துக்கொண்டாராம். அவளுடைய ஒரு கையை பிடித்து கொண்டாராம். எழுந்து உள்ளே சென்று பின்பக்கம் அந்த நீள திறந்த வெளி இருக்கும் அல்லவா, அங்கே ஒரு கிணறு உண்டு. அந்த கிணற்றடிக்கு சென்றாராம். ஜெயராமா நீயும் வா என்று கூப்பிட்டு சென்றாராம். பிறகு அவரிடம் இருந்த கம்பி மத்தாப்பு பெட்டியிலிருந்து ஒரு கம்பி மத்தாப்பு எடுத்து தானே பற்ற வைத்தாராம். பிறகு ஒன்றை எடுத்து கொடுத்து ஜெயராமன் கையில் அதை கொடுத்து, இதை நீ பற்ற வைத்து லலிதாவிடம் கொடுப்பாய் என்று சொன்னாராம். சரி, சுவாமிநாதன் அவர்களிடம், சுவாமிநாதன், ஜெயராமன் என்று சொல்லிவிட்டேன். சுவாமிநாதனும் அவருடைய முதல் பெண் லலிதாவும் தான் சென்றிருக்கிறார்கள். சுவாமிநாதன் கையில் கொடுத்து அதை ஏற்றி லலிதாவிடம் கொடு என்று சொன்னாராம். உடனே லலிதா லலிதா நாம் 2 பேரும் சேர்ந்து விடுவோம் என்று சந்தோஷமாக கூறி அந்த கம்பி மத்தாப்பை இருவருமாக பிடித்து கொண்டு நின்று கொண்டிருந்தார்களாம். அதில் பொறி பொறியாய் தீப்பொறிகள் மலர்களாய் பூத்து எங்கும் நிறைந்தது போல் அந்த தெய்வ குழந்தையும் பக்தர் குழந்தையும் சேர்ந்து மத்தாப்பு விட்டதை பார்க்கும் பாக்கியம் நம் சுவாமிநாதன் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அன்றைக்கு எப்பேற்பட்ட காட்சியாக அது இருந்திருக்கும். அதன் பிறகு ஒரு கம்பி மத்தாப்போடு நிறுத்தவில்லையா, மாறி மாறி இருவரும் அங்கிருந்த அந்த 12 கம்பி மத்தாப்பு குச்சிகளையும் ஏற்றி அவர்கள் ஆனந்தித்தார்களாம். அதை கையில் பிடித்துக்கொண்டு நடுநடுவே பகவான் சொல்வாராம், லலிதா சந்தோஷம் நம்ம சந்தோஷம். லலிதா கைகளை பிடித்துக் கொள்வாராம். லலிதா சந்தோஷம் நம்ம சந்தோஷம், லலிதா சந்தோஷம் நம்ம சந்தோஷம் என்று சொல்வாராம். எத்தனை ஒரு பெரிய காட்சியாக இருந்திருக்க வேண்டும் அது. சுவாமிநாதன் பாக்கியம் செய்தவர். அந்த குழந்தை எவ்வளவு பெரிய பாக்கியம் செய்திருக்கிறார். இன்றைக்கு அந்த குழந்தை லலிதாவிற்கு 2 பெரிய குழந்தைகள் இருக்கிறார்கள். டீனேஜர்ஸ் குழந்தைகள் இருக்கிறார்கள், பாம்பேயில் இருக்கிறார்கள். அதன் பிறகு திரு சுவாமிநாதன் அவர்கள் காலை 10 மணி அளவில் தீபாவளி பண்டிகை சாப்பாடு ஒரு கேரியில் எடுத்துக்கொண்டு லலிதா குழந்தையையும் அழைத்து கொண்டு பகவானுடைய சன்னதி தெரு வீட்டிற்கு சென்றார். பகவான் அதை வாங்கி வைத்துக் கொண்டாராம். அந்த சமயம் தென்னார்காடு மாவட்டத்தில் சந்திரலேகா IAS கலெக்டராக இருந்தார். அவர் பகவானை பார்க்க வந்தாராம். வந்தது மட்டுமின்றி தான் அவரிடம் தனியே சிறிது பேச வேண்டும் என்றும் கூறி விண்ணப்பித்துக் கொண்டாராம். உடனே பகவான், சுவாமிநாதா, நீ லலிதாவை அழைத்து கொண்டு பின்னாடி இருக்கும் ஏதேனும் ஒரு அறையில் தங்கிக்கொள், இந்த பிச்சைக்காரன் இந்த வேலையை முடித்து வருகிறேன் என்று சொன்னாரா. பிறகு சந்திரலேகா IAS அவர்களை உள்ளே கூட்டிச் சென்று கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்களாம். அதன் பிறகு பகவான் சுவாமிநாதன் அவர்களை கூப்பிட்டு, சுவாமிநாதா, இப்போ இந்த கேரியரை எடுத்து போய் இந்த பிச்சைக்காரன் படம் இருக்கிறதல்லவா உங்கள் வீட்டில், இந்த பிச்சைக்காரன் படத்தின் முன்னாடி அப்படியே வைப்போம்.
இதோடு எதையும் சேர்க்கக்கூடாது, எதையும் ஆட் பண்ணக்கூடாது, எதையும் சேர்த்து விடக்கூடாது, இதிலிருந்து எதையும் சூடு பண்ணவும் கூடாது. இதை எப்படி இருக்கிறதோ இப்பொழுது எப்படி இந்த பிச்சைக்காரன் உன்னிடம் கொடுக்கிறேனோ அப்படியே கொண்டு போய் இந்த பிச்சைக்காரன் படத்தின் முன்னாடி நீ வைக்க வேண்டும். இன்றைக்கு ராத்திரி 7:30 மணிக்கு அதை அப்படியே இங்கு எடுத்து வா என்று சொன்னாராம். பிச்சைக்காரன் சாப்பிடுவேன் என்றும் சொன்னாராம். திரு சுவாமிநாதன் அவர்கள் உடனே அந்த கேரியரை எடுத்துக்கொண்டு லலிதாவுடன் அவருடைய வீட்டுக்கு சென்று பகவானுடைய படத்தின் முன்பு வைத்தார். இரவு 7:30 மணிக்கு அவருடைய துணைவியார் காந்தி குழந்தைகளோடு இலைகள் கரண்டிகள் எல்லாம் எடுத்து கேரியரையும் எடுத்துக்கொண்டு சென்றார்களாம். உடனே பகவான் அந்த இலையை எடுத்து போட சொல்லி உட்கார்ந்து கொண்டு காந்தி அவர்களுக்கு பரிமாறினார்களாம். இதில் என்ன ஆச்சரியம் என்றால் அதில் உள்ள ஒரு பொருள் கூட கெட்டு போகவில்லை. அங்கு தயிர் பச்சடி வைத்திருந்தார்களாம். பின்னால் பகவான் சிறிது பிரசாதம் வைத்து அவர்களிடம் கொடுத்து அவர்கள் சாப்பிடும் பொழுது அது துளி கூட புளிக்கவில்லையா, எல்லாம் அப்படியே இருந்ததாம். எப்படி காலையில் அவர் கொண்டு சென்றாரோ அதே போல் இருந்ததாம். அப்பொழுது பகவான் எல்லா ஐட்டம்ஸும் எடுத்துக்கொண்டாராம். எல்லாவற்றிலும் சிறிது எடுத்து சாப்பிட்டாராம். மீதி இருந்ததை பிரசாதமாக அந்த கேரியரில் வைத்து அவர்களை நன்கு ஆசீர்வதித்து அனுப்பினாராம். எப்பேற்பட்ட தீபாவளி அவர்கள் வாழ்க்கை முழுவதும் நினைவில் கொண்டாடிக்கொண்டே இருக்கும் ஒரு தீபாவளியாக அது அமைந்திருக்கிறது. ஆக இதையெல்லாம் நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நாம் பகவானோடு சன்னதி தெருவீட்டில் ஆமை வடை சாப்பிட்டு விட்டோம், கிணற்றடியில் கம்மிமத்தாப்பு விட்டுவிட்டோம், பிறகு இரவு தீபாவளி பண்டிகை சாப்பாடும் சாப்பிட்டு விட்டோம் அல்லவா. இன்றைய தீபாவளி நமக்கும் மிகவும் விசேஷமான நாள். நாம் பகவானை நினைவு கூர்ந்து அவருடைய சில காட்சிகளை மனக்கண்ணால் பார்க்க முடிந்தது பெரும் பாக்கியம். இதற்கு பகவானுடைய பேரருள் உதவி செய்தது. அவருக்கு எல்லா அத்தனை பேருடைய நமஸ்காரங்களையும் செய்து நம்முடைய ஆத்மார்த்தமான பிரார்த்தனையை அவருடைய பாதத்தில் வைப்போம்.